நம்முடைய தேவன் நம்முடைய கண்ணீரை காண்கிறவர். ஏசாயா 25வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியிலே இராதபடிக்கு அவர் என்ன செஞ்சிருவாராம்? நம்புறவங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். நிந்தையோடு வந்திருக்கிறீர்களோ, அவமானத்தோடு வந்திருக்கிறீர்களோ, உங்கள் கண்ணீரை கர்த்தர் என்ன செய்வார்? நம்பிக்கையோடு ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய தேவன் புலம்பலை எல்லாம் எப்படி மாற பண்ணுகிறவர்? ஆனந்த களிப்பா. யோபு பக்தனுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு நிந்தை. யோபுவின் புஸ்தகத்தில் வாசிப்பீங்க, 16வது அதிகாரத்தில் 20வது வசனத்தில் வேதம் இப்படியா சொல்லுகிறது, என் சிநேகிதர் பரியாசம் பண்ணுகிறார்கள், அதனால எல்லாரும் என்ன பரியாசம் பண்றதுனால என் கண் தேவனை நோக்கி அது என்ன செய்துகிட்டே இருக்குது? கண்ணீர் சொரிந்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தோடு இருக்கிறீங்களா? எல்லாரும் நிந்திக்கிறாங்க, பரியாசம் பண்றாங்க, வேதனைப்படுத்துறாங்க, அவமானப்படும்படி பேசுறாங்க, அதனால என் கண்ணு கண்ணீர் வடிக்குது. இன்னைக்கு கர்த்தர் உங்கள் கண்ணீரை துடைப்பார். ஆமென். உங்களை கண்ணீரோடு இன்னைக்கு விட மாட்டார். ஆமென். இதுவரைக்கும் அழுகையோடு வந்தீங்க, இதுவரைக்கும் புலம்பலோடு வந்தீங்க, அழுகையின் பள்ளத்தாக்கெல்லாம் உருவ நடக்கும்படி கர்த்தர் உங்களை வழி நடத்தினாரு. இந்த கண்ணீரின் சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். பரியாசம் எப்படி இந்த காரியத்தை முடிக்கிற பார்த்துறேன். இப்ப நீங்க இந்த வசனத்தை நீங்க வாசி. ஏசாயா 25வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார், கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில இராதபடி நீக்கி போடுவார். அப்படி நீக்கும்போது என்ன நடக்குதா? 7வது வசனத்தை வாசிங்க. சகல ஜனங்கள் மேல் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளை மூடி இருக்கிற மூடலையும் இந்த மலையிலே கர்த்தர் என்ன செஞ்சிருவார்? எது உங்களை மூடி இருக்கு? அவமானம் மூடி இருக்குதா? எது உங்களை மூடி இருக்கு? நிந்த உங்களை மூடி இருக்குதா? எது உங்களை மூடி இருக்குது? வேதனை உங்களை மூடி இருக்குதா? எது உங்களை மூடி இருக்குது? கடன் பாரம் உங்களை மூடி இருக்குதா? எது உங்களை மூடி இருக்குது? வியாதி மூடி இருக்குதா? இன்றைக்கு அந்த மூடலை எல்லாம் கர்த்தனுக்கு என்ன செய்ய போகிறார்? அகற்றி போடுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. யோபுவை எது மூடி இருந்தது? பரியாசம். பரியாசம் பண்றாங்களா? இன்னைக்கு அந்த மூடலை கர்த்தர் அகற்றும்படி இன்னைக்கு உங்கள் கண்ணீரை காண்கிறவர்.